குட்டி தூக்கம் போடலான்னு தூங்க போயிருந்தேங்க. பசங்க நிறைய சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. என்னடா சத்தம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, நம்ம வீட்டு எதிர்க்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் பிடிக்கிறாங்க, மீன் மாட்டவே இல்லை. அப்பப்போ 1, 2 மாட்டிகிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் பயங்கரமாக ஆட்டம் கட்டிட்டு இருந்துச்சு. சரி கொடுங்கடா, நான் எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறேன், என்கிட்டயே சொல்கிறீங்க, காட்டு நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூண்டிய போட்டேங்க. போட்டோன்னே ஒரு மீன் மாட்டிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் வேறு. ஏன்னா நான் பயங்கரமாக டைலாக் விட்டுருந்தேன். நான் அப்படி இப்படின்னு சொன்னேன். பசங்களும் வச்சு என்னை செஞ்சுட்டானுங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா மீன் எனக்குமே பயங்கர ஆட்டம் காட்டிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ரிதமாக பிடிச்சாச்சு. ஏன்னா சின்ன வயசில் நம்ம பிடிச்சது, அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பிடிக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அந்த மீன் நம்மளுக்கு ஆட்டம் காட்டுறதும், ஏன்னா மீன் பிடிக்கிறதுல முக்கியமான விஷயமே பொறுமை தான். ஸோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பித்தேன். நிறைய மீன்கள் மாட்டிச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த தண்ணி வற்றாமல் இருக்குது. அது எல்லாம் மீன்களும் பெரிய பெரிய மீன்கள் 1 கிலோ சைஸில் இருந்தது. ஆனால் இங்கே கரையோரம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் தான். அதை பிடிச்சி பசங்க கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம கொடுத்த மீன்லேருந்து ஒருத்தர் லாவகமாக நைஸாக நவுத்திட்டு போயிட்டார். யாரான்னு கேட்டால் நம்ம வீட்டு எதிர்க்க வளர்க்குற பூனை தான். உண்மையாக சொல்கிற உயிரோட மீனை தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மீனை போட்டு பார்த்தா உண்மையை தூக்கிட்டு ஓட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கிட்டலாம் நல்லா பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நிறைய மீன்களும் பிடிச்சி கொடுத்துட்டு, சரி போயிட்டு வரேன்டா, என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பேசிட்டு தேங்க்யூ.